ஸோ இந்த கோல்டு வார் காலகட்டங்கள்ல அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, அவங்க தன்னைத்தானே வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து மாத்தி மாத்தி அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காகவும், இவங்க 2 பேரும் அழிக்கிறதுக்காக பல ஆயிரம் கணக்கான காசுகள், பல கோடி பல லட்சங்கள் இப்படி காச போட்டு புது புது வெப்பன் சிஸ்டம்ஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. பல மணி நேரம் மூளைய கசக்கி ஒரு ஒரு நாடும் புது புது டெக்னாலஜிய உருவாக்கிட்டு இருந்தது. ஒரே ரீசன் தன் எதிரிய அடிக்கணும். இல்ல தன் எதிரிய அடிச்சாலும் அவன் அழிஞ்சிரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி தான் இவங்க 2 பேருமே ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க 2 பேருக்குமே நியூக்ளியர் பவர் அப்படின்றது வந்துட்டு இவங்க கிட்ட ரொம்பவே ஜாஸ்தி. 2 பேர்கிட்டயும் அளவு கடந்த ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இவங்க 2 பேர் கையிலயுமே இருக்கு. ஸோ இப்படி மாத்தி மாத்தி இவங்க டெக்னாலஜிஸ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல தான் ரஷ்யா ஒருவேளை அமெரிக்கா நம்மள வந்து தாக்கிடுச்சுன்னா, நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? இல்ல ரஷ்யாவே அமெரிக்கா பண்ண தாக்குதல்ல அழிஞ்சிருச்சுனாலும், நம்ம எப்படி அமெரிக்காவ சும்மா விடாம விடுறது? அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க உருவாக்குன ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டமோட பேர் தான் மெட்வயா ரூகா அப்படின்னு ரஷ்யன்ல சொல்லுவாங்க. அதாவது டெட் ஹேண்ட். நம்ம லிட்டரலா இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, சாவின் கை